10th question. Complete the table and find the value of k for which k by 3 gives 5. அது கேயோட வேலையில் மேலே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து k by 3 வந்து ரெண்டுக்கு மட்டும் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. மற்ற நம்ம கண்டுபிடிக்கணும். கீழே கொடுத்துருக்கிறதுல k by 3 எதுக்கு 5 வருதுன்னு பாருங்கள். k by 3 gives 5. k by 3 வந்து எந்த நம்பருக்கு 5 வருதுன்னு பாருங்கள். சரியா? இப்போ இந்த இடத்துல 5 வந்துச்சுன்னா கேயோட ஆன்சர் என்னது? 15 வருதுன்னு அர்த்தம். இப்போ ரஃப் கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்கள். இப்போ கே வந்து 9ஆக இருக்குது. இங்கே கே பை 3யா? இப்போ கே நமக்கு என்ன போடலாம்? 9 போடலாம். 9/3. ஓகேவா? அது கே வந்து மேலே 9 இருக்குது. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கே பை 3னா 9/3. 3 டேபிள் 9 எத்தனை டைம்ஸ் வரும்? 3 3s are 9. அதே மாதிரி இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? கேக்கு என்னது? 12 கொடுக்க போகிறோம். இப்போ கேக்கு வந்து 12 கொடுத்தாச்சு. 3ஆல் டிவைட் பண்ணணும். 3 டேபிளில் சொன்னால் 12 எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கேயோட வேலை என்ன கொடுக்க போகிறோம்? 15 கொடுக்க போகிறோம். இப்போ கே பை 3னா 15/3. இப்போ 3 டேபிளில் 15 எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வரும். அது இப்போ நெக்ஸ்ட் கேயோட வேலை என்ன கொடுக்க போகிறோம்? 18. நெக்ஸ்ட் இது கே பை 3னா 18/3. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டால் எத்தனை டைம்ஸ் வரும்? 6 3s are வரும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கே பை 3 gives 5. கே பை 3 வந்து எதில் 5 வருது? 15க்கு தான் 5 வருது. அப்போ கேயோட வேல்யூ என்னது? 15 அர்த்தம். சரி, இப்போ பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கே பை 3 யூஸ்னால் ஈக்குவல் டு போடுங்க. நெக்ஸ்ட்டு 5. இப்போ கே மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். கே மட்டும் வச்சுக்கோங்க. ஈக்குவல் இருக்க நம்பர் வச்சுக்கோங்க. இந்த டிவைட் இருக்க 3 அந்த சைடு போனால் மல்டிபிள் ஆயிருமா? இப்போ என்ன வரும்? 5 3s are 15. இப்போ கேயோட ஆன்சர் என்ன வருது? 15. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்சோம். கே பை 3 என்ன வந்திருக்குது? 5 வந்திருக்கா? கே பை 3 5 வந்துருச்சு. நம்ம கே என்ன வந்திருக்கு? 15 வந்திருக்கு. அவ்வளோதான்.